இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு சுவையான மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அது நம்ம பூசணிக்காயில் செய்ய போகிறோம். அதிக நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் நிறைந்த இந்த காயை பயன்படுத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதை நாம் செய்கிறதுக்கு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காயை இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கோம். பொடியாக மட்டும் கட் பண்ணிட வேண்டாம். கூட்டுக்கு செய்கிற மாதிரி குழம்பு அப்படிங்கிறதுனால துண்டு துண்டாக வேணும். அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த மோர் குழம்பு வந்து காரமாக இருக்கக்கூடாது, என்னோடய காரமே இல்லைங்கிறனால 3 சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்தா போதும். 1 to 2 மணி நேரம் ஊற வச்ச துவரம் பருப்பு. நான் வந்து இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஊற வச்சு நான் அதில் உள்ள தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா முதல் நாள் இரவு ஊற்றின தயிர். இதை ஸ்பூனு, விஸ்கு அப்படி இல்லைனா மிக்ஸி இதில் வந்து ஃபஸ்ட்டு பீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தண்ணி சேர்த்து தனியாக வச்சுக்கோங்க. முதல்லையே தண்ணியை சேர்த்திங்கன்னா அது ரொம்ப நம்ம மிக்ஸ் ஆகாமல் அங்கங்கே திரியாக இருக்கும். அதனால தான் நம்ம பீட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்க சொன்னேன். இதுக்கு தாளிப்பு தான் ரொம்ப முக்கியம். நான் இதை வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிக்க போகிறோம். கட்டாயமாக தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா வீடே மணமாக இருக்கும் இந்த மோர் குழம்பு வாசம். அடுத்தது கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கட்டாயமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி பெருங்காயம். இதுதான் இதுக்கு தேவையான மொத்த பொருட்கள். சின்ன வெங்காயத்தை நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவீங்க, கட்டாயமாக சேர்த்துக்கோங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கு பிறகு ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக அந்த ரெசிபியை செஞ்சதெல்லாம் வெறும் 10 நிமிஷம்தான். ஏன்னா நம்ம அதிக நேரம் கொதிக்க விட போகிறதில்ல, நீர் சத்து நிறைந்த காய் அப்படிங்கிறனால இதுவும் ரொம்ப 10 நிமிஷத்தில் கொதிச்சிரும். இந்த தேங்காய் விழுதுகளை போட்டும் ரொம்ப நேரம் கொதி விட போகிறதில்ல. நம்ம வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு அரை பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கொதிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி சட்டுன்னு வெந்துடும். இந்த காய் முழுமையாக வேக விட்டுருங்க. தேங்காய் பேஸ்ட்டு போட்டு ரொம்ப நேரம் கொதி விட போகிறதில்ல அப்படிங்கிறதுனால மோரும் போட்டு நம்ம உடனே ஆஃப் பண்ணிட போகிறோம். அதுக்கு பிறகு இந்த தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் சீரகம், அடுத்தது துவரம்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இதில் மட்டும் அரிசி மட்டும் சேர்த்துட வேணாம். ஏன்னா அரிசி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப கொழப்பாக போயிடும். இது மட்டும் இருந்தாலே போதும், ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு நம்ம வேக வச்சுருக்க பூசணிக்காயில் இந்த பேஸ்ட்டை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம மிக்ஸி ஜாரில் உள்ளதையும் சேர்த்து கழுவி இதோடு சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு கலக்கி விட்ட பிறகு பார்த்திங்கன்னா ரசம் போல் தான், ரொம்ப கொதி வந்துடக்கூடாது. ஓரளவுக்கு சிம் பண்ணியே இந்த நுரக்கட்டி வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து லேசாக ஒரு 2-3 கொதி வந்தால் போதும். ரொம்ப தலைன்னு கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி இருந்தாலே போதும். இந்த மாதிரி கொதிக்கும் போதே நீங்கள் வந்து தயிரை சேர்த்துருங்க. தயிரை வந்து நம்ம மோராக அடித்து வச்சுருக்கோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் மோர் சேர்த்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது, ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அது திரிஞ்சு போயிடும். இதோட நமக்கு ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா நல்லா கொழப்பு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் இருந்ததுன்னா. அடுத்தது ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடுகு, அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம். எதுவுமே கருகிடக்கூடாது. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு அடுத்தடுத்து சீக்கிரமாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப கருகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. வெங்காயம், அடுத்தது கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாயை உடச்சி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். அடுத்தது லாஸ்ட்டாக கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே சீரகம்லாம் சேர்த்து ரொம்ப கருகி போகிறத விட அந்த கொஞ்சம் இருக்கிற எண்ணெயிலே சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக பொரிஞ்சிரும். வாசனையும் நல்லாயிருக்கும், சீரகத்தோட வாசனை. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கும் போது ஒரு வாசனை வரும் பாருங்கள், கமகமன் இருக்கும். அந்த தேங்காய் எண்ணெயில் வதக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இல்லைன்னா நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் இதெல்லாம் விட தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு சுவை கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப வெங்காயம்லாம் வந்து முருகலாக ஆக வேணாம். ஆனால் இந்த தேங்காய் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகும்போது ஒரு நல்ல மணம் வரும். இந்த ஸ்டேஜில் எடுத்து நீங்கள் அந்த தாளிப்பை கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா சுவையான மோர் குழம்பு ரெடி ஆகிடும்.
ரொம்ப அருமையான ரெசிபி, குளிர்ச்சி தரக்கூடியது. நல்லா லிக்விடாக போட்டு நிறைய சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பர்டிகுலராக இந்த பூசணிக்காயில் வைக்கும்போது இதோட சுவையே அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப இதமாக இருக்கும். அடிக்கடி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் வேணும்னா பிரியமான சமையலறையை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க.